ரோஸ் கூட கொண்டு வரல, ப்ரோபோஸ்ன்றீங்க. எங்க எனக்கு என்னங்க கனவுலையாங்க தெரியும், இப்படி ஒரு தேவதையை பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா லைஃப். போய் சொல்லக்கூடாது. காலை இப்படி ஸ்டைலாக போட்டு இழுத்து விட்டு ஒரு சுற்றி அப்படியே கீழே இருந்து மேலே பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே இருக்காங்க. இது பின்னாடி வேறு இருக்கு, முன்னாடி வேறு மாட்டேங்குது. மேடம் இந்த மாதிரி ஃபிகரை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை மேடம். வேறு லெவலில் இருக்கீங்க மேடம். அதுக்கு என்ன கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா அப்படி லவ் ப்ரப்போஸ். என்னது லவ் தனியாக தான் இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன லவ். சின்ன லவ்வா? ஆமாம். பெரிய லவ் கூட பண்ண முடியாது. சரி 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 என்ன பண்ணுறீங்க இப்போ? கண்ணாடியை போட்டு ஆட்டம் சின்ன ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசனை பாருங்க. வாழ்க்கை தனியாக இருக்குங்க. தனியாக இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க. பார்க்கவே மாட்டேங்க. பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி பார்த்துட்டே இருக்கேன். இப்படி பார்த்தா நயன்தாரா, இப்படி பார்த்தா திரிசா, அதை பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷுங்க. பார்த்தவங்க செத்துருவாங்க. கேள்வி பண்ணுவாங்க. அவங்க சாகணும் மேடம், நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கணும். உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். உடனே உட்கார சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். இந்த கேப் வேணுமா? சொல்லுங்க. கொஞ்சம் கேப் வேணும். பரவாயில்ல, கேப் சொல்லுங்க. இவ்வளோ ஃபிகராக இருக்கீங்களே, நானும் அவங்க பெற்றாங்கன்னா செஞ்சாங்கன்னு ஒரு டவுட்டாக இருக்கேன். அது பிரம்மனை தான் கேட்கணும். அப்போ சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க, பார்த்தோன்னே இதை ஜிம்னு இழுக்குது மேடம். என்னது உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி வாயில் சொல்ல முடியாது. என்ன எல்லாரும் வாயில தான் சொல்ல முடியும். எதில் சொல்கிறீங்க? என்ன யார் நீங்கள் திடீர்னு வந்துங்க? பார்க்கில் இப்படி உட்காரக்கூடாதா? பார்க்கில் ஒரு உட்காரலாம். இன்னும் ஒரு அழகான தேவதை தனியாக உட்கார்ந்த மனசை தேவதை பார்த்தது இல்லையா? இப்போ தாங்க பார்க்குறேன். பார்த்ததே மனசே விட்டுட்டேங்க. எங்கே விட்டீங்க? உங்கள்கிட்ட தான் விட்டு தேடி பாருங்க. உங்கள் இதயத்தில் ஏதாவது சொல்லுதா பாருங்க. இதயத்தில்? ஆமாங்க. ஏன் இதயத்தில்? ஆமாம், அதான் உங்கள் விட்டுட்டாங்க. அங்கே தான் இருக்குது இப்போ. இருக்கட்டும். ஹார்ட்டே இப்போ என்ன சொல்லுதுன்னா தேவதை தேவதை தேவதைன்னு சொல்லுங்க. அது தேவதையை சொல்லும் மூதேவி. மூதேவி என்னையே சொல்லணும். நான் மூதேவி தாங்க, ஆனால் நீங்கள் தேவதைங்க. முன்ன பின்ன தேவதையை பார்த்தது இல்லையா? இப்போதான் நேரில் பார்த்தேங்க. அதான் கனவுல பார்த்தேன். பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க. இப்போ நேரில் பார்த்துருக்கேன். நிஜம்தாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. ஏதாச்சும் பொழப்பு இருந்தா போய் பாருங்க. வாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து எப்படி பொழப்பு பார்க்கலாங்க. என்ன ஏங்க கூப்பிடுறீங்க? இல்லைங்க, நீங்கள் இதான் எனக்கு ஒரு ஐடியாவே வருது. என்ன ஐடியா? உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு எப்படி படப்படாங்க. சரி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல? பண்ணலாங்க. இருங்க, இப்பதானே பார்த்துருக்கீங்க. பேசலாம், பழகலாம். பழக வேணாமா? அப்படி உடனே வந்துருமா? இப்போ வெளியே போய் பழகலாங்களா? என்னப்பா, ஏதாவது ஒரு ஸ்டைலா அப்படி இதுன்னு காட்டினாதான் எனக்கு கொஞ்சம் காட்டிடுறேன். இப்போ உங்க அப்படியே பின்னாடி இருந்தே வரேன். நீங்க கொஞ்சம் ஸ்டைல் காட்டுங்க. அதேங்கப்பா, வேற லெவல்ல இருக்கீங்க. செம செம. இப்படியே பார்த்து அப்படியே சுத்தி அப்படியே மாட்டி நஜக்குன்னு செம. உட்காருங்க, உட்காருங்க. அங்க ஒரு நஜக், இங்க ஒரு நஜக், இங்க ஒரு நஜக், இங்க ஒரு நஜக். இப்போ உட்காந்துருவா. பின்னாடி இருக்கிற வரலாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்ன பண்ணாங்க? ஏதோ சவுண்டு நச்சுன்னு கேட்டு உங்களுக்கு கேட்டுச்சா? அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி பப்ளிக்லாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க தாங்க பழகலாம்னு சொன்னீங்க. பழகிறது வேற சார். இந்த மாதிரி பார்க்கல வந்து இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு மற்றவங்க பார்க்குற அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரே உங்க தாங்க தப்பு இருக்கு. என்ன? எனக்கு வரும்போது கறியை பூச்சிட்டு வந்துங்க. இவ்வளோ அழகாக இருந்தால் எவனும் ஒரு ரூபாயை உயிரோட நட முடியாதுங்க, பண்ண முடியாதுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு எங்கே உட்காந்துருங்க என்னங்கிறதே தெரியுமில்ல. கண்ணே மயமயம் தெரியுது. வெயிலில் கொஞ்சம் நல்லா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குல்ல? நம்ம கண்ணு கொஞ்சம் மயமயம் தெரியுது. என்னால் தனியாக நடந்து போக முடியாதுங்க. நீங்கள் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், அந்தளவுக்கு கண்ட்ரோல் போக போயிடுச்சுங்க. அப்போ முதல்ல இதையும் போச்சு, இப்போ உயிரே போச்சு. ஆமாம், செம்ம ஸ்டைலாக வருவீங்க நீங்கள். நான் உங்களை வீடியோலலாம் பார்த்துருக்கேன். அப்படியே ரொம்ப லுக்கிங்காக இருப்பீங்க. என்னைக்குன்னு எவ்வளோ டல்லு? என்னாச்சு? என்ன பண்ணுறேங்க, உங்களை தவிர வேறு எந்த பொண்ணுமே பார்த்தது இல்லை. நான் இன்னைக்கு தானங்க என்ன பார்த்துருக்கீங்க? ஆமாம், நான் பார்த்துருக்கேங்க. நான் நிறையா பார்க்குறேங்க.
நம்மள ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேது. ஆனால் இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறது நீங்கள் தான் ஸ்டைலா இருக்கீங்க, அப்புறம் பார்க்கலன்றீங்க. ஸ்டைல். ரஜினிகாந்த் அந்த மாதிரி பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஏன் பண்ணுறாங்க? இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறதுங்கிறதுல பையனா தேவதை. கரெக்ட், தேவதை. தேவதையே இல்லை. வேற என்னங்க? இந்த கல்யாணம் ஆகி 5 பசங்க இருக்காங்க. 6வது என்ன வச்சுக்கோங்களேன். பசங்க இருக்காங்கன்னா என் பசங்களாவது எனக்கு ஏற்றிட்டீங்கன்னா கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதுக்கோசம் என்னங்க பண்ணுறது? சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். இதெல்லாம் ஒரு லைஃபா சொல்லுங்க. ஏதோ ஒரு லைஃபே கிடையாது. ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட பேசுறது தானே வந்து அழகாக இருக்குன்னு சொன்ன தப்பா? அழகு ஓகே, அழகு ரசிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நினைக்கவே இல்லைங்க. உங்களை ஒன்றுமே நான் கூப்பிடவே இல்லையே. உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டே இருந்தாவே அதே போதும். இப்படி பேசிட்டே இருந்து அப்படி உயிர் போச்சுன்னு வச்சுங்க, அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லைங்க. அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் வேறு கொஞ்சம் கேப் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப சூடாக இருக்குங்க. இல்லை பரவாயில்ல, அப்படி வெயிலுக்கு கொதிக்குது. அது ஓரமாக தான் இருக்குங்க. நல்ல நேரத்தில் தான் உங்கள் அப்பா அம்மா பெற்றிருக்கேன். எதுக்கு இந்த நல்ல விவரமாக பேசுகிறீங்களே, நல்ல டயத்தில் தான் பெற்றிருக்கேன். சில பேர் ராகு நேரத்தில் பெற்று விட்ருவாங்க. ஏட்டிக்கு போட்டியை போட்டு நான் அடி வாங்கியிருப்பேன் நான். அப்படிலாம் இல்லை சார். லவ் சொல்கிறது உங்களோட உரிமை. அது அடிச்சிங்கன்னா அப்படியே கை மேலே படாதுன்னு ஒரு நட்பாசுவேன். அந்த மாதிரி அது கூட செய்ய மாட்டேங்கிறாட்டு. என்ன பேச வந்திருக்கீங்க? ஆமாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, ஒரு ரோஸ் கூட கொண்டு வரல, ப்ரோபோஸ்ன்றீங்க. எனக்கு என்னங்க கனவுல யாங்க இப்படி ஒரு தேவதையை பார்க்க போகிறோன்னு நான் தெரியுமா? லைஃப் தேவதை சொல்லாதீங்க சார். பார்க்குற ஆடியன்ஸ்லாம் கிளின்னு கிழிச்சிடுவாங்க. ஓ, தேவதை உங்களை கட்டினா பண்ணிடுவாங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, அழகுனா அழகு சொல்லுவாங்க, சும்மாலாம் போய் சொல்லக்கூடாது. காலை இப்படி ஸ்டைலாக போட்டு இழுத்து விட்டு ஒரு சுற்றி அப்படி கீழே இருந்து மேலே பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படி பார்த்தா சைடு ஆங்கிள்ங்க, இப்படி பார்த்தா சென்டர் ஆங்கிள்ங்க, இப்படி இருந்து பார்த்தா பேக் ஆங்கிள். எல்லா ஆங்கிள்லேயும் ஓஹோன்னு இருக்கீங்க. ஓஹோ. அந்த ஓஹோ தான். இவ்வளோ தானே சொல்கிறோம், டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிறது. அப்போ அதுக்காக தான் எல்லாரும் பேசுனீங்க. இல்லை சார், டயர்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க, டீ சாப்பிடலாம். போகலாமா?